இப்போது 234 தொகுதிக்கும் விருப்ப மனு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுற்றி இருக்க மக்கள் இப்போ புகார் அளிச்சிருக்காங்க. அதாவது தாவேக்கானர்னால மிகப்பெரிய ஒரு தொந்தரவு எங்களுக்கு இருக்குது. எந்த கட்சியிலேயாவது இந்த கட்சி அலுவலகம் இருக்கிறதுனால டார்ச்சர் தாங்க முடியலைங்க அப்படின்னு இது வரைக்கும் வேற கட்சியில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? கரை சேராதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதன்மையான காரணம் அந்த பகுதி மக்கள் இந்த சமூக விரோதிகளை அப்புறப்படுத்துங்க. விருப்ப மனு வாங்குறது ஒரு வசூல் வேண்டாம். ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபா வாங்கி 5,000 பேர் கட்டுறாங்க. இருக்கிறதே 234 தொகுதி. எப்படி ஜனநாயகன் படத்திற்கு ஆடியோ ரிலீஸுங்கிற பேரில் அங்கே டிக்கெட்டை போட்டாங்களா, அது மாதிரி இங்கேயும் ஆட்டையை போடுறது. பிரேமலதா அவர்கள் யாருடன் கூட்டணிக்கு போகணும், அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அது எந்த காலத்தில் 1% கூட வாக்கு பெறல. சரி, 0.5% பெற்றிருப்பாங்களான்னு கேட்டால் 0.5% பெறல. 0.45. இதை விட பெரிய ஜம்பத்தை காட்டிய ராமதாஸுக்கே திமுக இடம் இல்லை. தேமுதிக திமுக கொடுக்குற சீட்டை வாங்கினாங்கன்னா தப்பிச்சாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் உறுதியாகலை. இந்த அளவுக்கான தொகுதிகள் கொடுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வெளியாகலை. இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தாவேகாவோடு போவதற்கு காங்கிரஸ் விரும்பவில்லை. காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிலர் விரும்புகிறார்கள். கூட்டணி பேரத்திற்கு தாவேகாவை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார். கொடைக்கானலுக்கு போறவங்க ஊரா தற்கொலை பாறையை எட்டி பார்ப்பாங்க. யாரும் உள்ள குதிக்க மாட்டாங்க. தாவேகாங்கிறது ஒரு அரசியலில் ஒரு தற்கொலை பாறை. சரி, இப்போது 234 தொகுதிக்கும் விருப்ப மனு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பனையூரில் மிகப்பெரிய ஒரு கூட்டமே அலைமோதி நடந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல சுற்றி இருக்க மக்கள் இப்போ புகார் அளிச்சிருக்காங்க. அதாவது தாவேக்கானர்னால மிகப்பெரிய ஒரு தொந்தரவு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் இப்போது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த கட்சியிலேயாவது இந்த கட்சி அலுவலகம் இருக்கிறதுனால எங்களுக்கு டார்ச்சர் தாங்க முடியலைங்க அப்படின்னு இது வரைக்கும் வேறு கட்சியில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? தேமுதிக அலுவலகம் முன்னாடி யாராவது பொதுமக்கள் எனக்குள்ள இம்சை தாங்கலை, பிரேமலதாவை கூட்டு போய் ஏதாவது ஜெயிலில் வைங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா யாராவது? இல்லை சார். இல்லை, அதிமுக அலுவலகம் கூட குடியிருப்பு பகுதியில் தான் இருக்குது, ராயப்பேட்டையில். யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சக மனிதனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற குறைந்தபட்ச நாகரிகம் கூட உங்கள்கிட்ட இல்லைங்கிறத நான் உண்மை. எப்போ பார்த்தாலும் நீ மரத்து மேலே ஏறுவேன், ஜெனரேட்டர் மேலே ஏறுவேன்னு பொதுக்கூட்டத்தில் கூரையை பிரிச்சுக்கிட்டு குதிப்பேன் அப்படின்லாம் செஞ்சுட்டு இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அவன் படுத்து தூங்க முடியாமல் விசில் அடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி வில்லங்கமாக எதையாவது பண்ணிவிட்டு என் காதுக்குள்ளே அடிச்சிடாதீடான்னு செங்கோட்டையன் சொன்னார்ல, வயசான காலத்தில் ஊதிக்கிட்டே இருந்தாங்கன்னா காது கேட்காமல் போயிடும். அதனால் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, ஒரு அரசியலில் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான உதாரணமாக அவங்க மாறுறாங்க. இந்த விருப்ப மனு வாங்குறது இருக்குல்ல, அது ஒரு வசூல் வேட்டா. குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில் போட்டியிட விரும்பக்கூடியவருடைய விருப்ப மனுவில் ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபா வாங்கின்னு வச்சுங்க, 5,000 பேர் கட்டுறாங்க, இல்லை 1000 பேர் கட்டுறாங்க. 1000 × 10,000 எவ்வளவு? 50 காசும் கட்சிக்கு போயிடும். அவ்வளோ பேருக்கு சீட்டு கொடுக்க முடியாதுல்ல. இருக்கிறதே 234 தொகுதி தான் இருக்குது. வேறு சீட்டும் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு வசூல் வேட்டையை நடத்தியிருக்காங்க. எப்படி ஜனநாயகன் படத்திற்கு ஆடியோ ரிலீஸுங்கிற பேரில் அங்கே டிக்கெட்டை போட்டாங்களோ, அது மாதிரி இங்கேயும் ஆட்டையை போடுறது கிளம்பிட்டாங்க. இந்த கட்சி கரை சேராதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதன்மையான காரணம் அந்த பகுதி மக்கள் இந்த சமூக விரோதிகளை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிறது மாதிரி கோவப்பட்டு எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போ மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க தெரியணும். இல்லை என்றால் அரசியலில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குங்கிறத பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. நீங்கள் குடியிருப்பு பகுதியில் நான் கொடியேற்ற போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை டார்ச்சர் பண்ணி ஒரு வம்புழு தாங்க முறை அனுமதி இல்லாமல் இது பண்ணுறாரு ஒரு அப்படின்லாம் பஞ்சாயத்து வந்துச்சுல. இப்போ அண்ணாமலை இங்கே இருக்கார் அரசியலில். அண்ணாமலை எந்த கட்சியில் இருக்கிறோம்னு அவருக்கே தெரியலை. பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அரசியலிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள் அல்லது அரசியலிலே அனாதையாக்கப்படுவீர்கள். அதனால் விஜய்க்கு இந்த 2026 தேர்தலோட அவர் நடிக்க போவது ரசிகர்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. இந்த தேர்தல் அறிக்கைக்காக ஒரு இணையதளம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வெப்சைட்ஸில் சில ஃப்ராடான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. தேர்தலுடைய கோரிக்கைகள் என்ன இருக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கிறது என்பதற்கான ஒரு கருத்து கேட்பு என்பது ஏறத்தாழ திமுகவில் கூட கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கான ஒரு குழுவை அமைத்திருக்கிறாங்க. எல்லா கட்சிகள்லையுமே இது நடைமுறையில் உண்டு தான். அதுக்கான ஃபார்மை கொடுத்துட்டு நீங்கள் கட்சியில் இணைந்தால்தான் நாங்களுக்கு உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்கிறது இருக்குல்ல, ஓகே பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்பை நீங்கள் உறுதி செய்கிறீர்கள் என்றால் அது வேற. கட்சிக்கு வா என்று கூப்பிடுவதற்கு நீங்கள் இதையே பயன்படுத்தக்கூடாது.
எதை பயன்படுத்த வேண்டும்னு ஒரு வரைமுறை இருக்குது. இப்போ என்னென்னா இந்த கட்சி எப்படின்னா, நாங்கள் வந்து 45 லட்சம் பேரை சேர்த்துட்டோம், 55 லட்சம் பேரை சேர்த்துட்டோம், 1 கோடி பேரை சேர்த்துட்டோம், இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோடி பேரை சேர்த்துட்டோம், எத்தனை ரேஷன் கார்டு இருக்கோ அத்தனை ரேஷன் கார்டுக்கான ஆளை வந்து நாங்கள் சேர்த்துட்டோம், 2.25 கோடி பேர் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, அத்தனை பேருமே தாவேக்காரங்க தான், வீட்டுக்கு ஒருத்தர் விஜய் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் உண்மையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறதுன்னு வச்சுங்க. இப்போ கரூரில் வந்து ஒரு நெரிசல் சம்பவம் வந்து விட்டது, இவருக்கு தான் கூட்டம் வரும், ரொம்ப பெரிய நடிகர்னு சொல்லி பில்டப் கொடுக்குறீங்க. சாமானிய தொண்டர்கள் யாராவது களப்பணி செஞ்சாங்களா? நீங்கள் சாதாரணமாக சென்னையில் பெருவெள்ளம் வந்தபோது, கொரோனா பேரிடர் வந்தபோது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோது களத்திலே முகம் தெரியாதவர்கள், தான் பிரபலமாக இருக்க வேண்டும் என்று வந்து இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் களத்திலே மக்களுக்காக உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. தன்னார்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் பல பேர் உள்ள களத்தில் வந்து வேலை செய்வாங்க. இது உண்மையிலே இளைஞர் படை வைத்திருப்பது உண்மை என்றால் அவர் வந்து களத்தில் வேலை செய்யணும்ல. இது முழுக்க முழுக்க ஆடியோ வீடியோ கட்சியாகவும் இன்ஸ்டாகிராமில் எலெக்ஷன் நடத்தினா மட்டும்தான் விஜய் வந்து வெல்ல முடியுங்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை இவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் தலைவன் எவ்வளியோ அந்த வழி தான் கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்க முடியும். அப்போ இவர் என்ன செய்கிறார், இவர் எங்கேயும் வெளியில், இவர் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ கட்சிக்காரனும் எப்படி வெளியே வருவான்? கட்சியினுடைய தொண்டர்கள் செயல்பாட்டாளர்கள் யாருமே வெளில வரமாட்டான்ல. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடக்கிறது, கொள்கை எதிரி பாஜக களத்தில் வந்து அமைதி பேரணி நடத்துகிறாங்க மதுரைக்காரங்கள்லாம். இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து கலவரத்தை செய்ய முயற்சி செய்யாதீர்கள்னு அமைதி பேரணி நடத்துகிறாங்க, சமூக நல்லிணக்க பேரணி நடத்துகிறாங்க. இதில் தாவேக்காரர் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க? பாஜக கொள்கை எதிரி என்று சொன்னால் அதை நடத்துனது திமுக கிடையாது. நான் சொல்கிறேன், அமைதி பேரணி, அந்த சமூக நல்லிணக்க பேரணி நடத்துனது யாருன்னா மனித உரிமை ஆர்வலர்கள், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், அதெல்லாம் இடதுசாரி தோழர்கள், சிபிஎம்மில் இருக்கக்கூடியவங்க பல பேர் சேர்ந்து அதை நடத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏன் உங்கள் பங்களிப்பு இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனை குறித்தும் நான் களத்திற்கு நேரில் வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு, நான் தான் முதலமைச்சராகவே நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்கிறதில்ல, நான் எக்ஸாம் காலுக்கு வரமாட்டேன், ஆனால் நான் மெரிட் ஸ்டூடெண்ட்டு, கோல்டு மெடலில் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்குவேன்னு சொல்கிறது இருக்குல்ல. பள்ளிக்கூடத்துக்கே போகாமல், பரீட்சையே எழுதாமல் பாஸ் ஆகணும்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் விஜயனுடைய வாழ்க்கையாக இருக்குது. அரசியலை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஞானசூன்யமாக இருக்கிறாராங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. இப்போ நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு யார் பேசுகிறான்னு பார்த்தா அதிமுகவை சேர்ந்த 9 முறை எம்எல்ஏவாக இருந்தால், பல முறை அமைச்சராக இருந்தால் செங்கோட்டையன் பேசுகிறார். அந்த சம்பவம் நடக்கும் நீங்கள் எங்கேயா இருந்தியா? எடப்பாடி கூட தானே நீங்கள் இருந்தீங்க. இது வந்து கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருந்து கொண்டு கல்லறிவதா? மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எச்சியை துப்புனா யார் மேலே படம்லாம் கேட்பாங்கல்ல. அது மாதிரி அவர்கள் சுய விமர்சனம் செய்வது போல இருக்குது எல்லாமே. அதனால் இப்போ எதை பேசுவது, எதை பேசக்கூடாது, என்ன கருத்தியல் இருக்கிறது, என்ன கலப்பணி, எதுவுமே ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு பிரம்மையிலேயே அந்த கட்சியை வைத்து கொண்டே இருந்து கொண்டு, தேர்தல் நெருங்கி விட்டது, தை மாதம் கடந்து முடிய போகுது, ஏறத்தாழ இன்னும் 2 மாதங்களுக்குள்ள எல்லா கட்சியுமே தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. தாவேக்கா இன்னும் களத்திற்கு வரவே இல்லை. அதனால் அவர்கள் வெல்வது என்பதில்லை, அவர்களால் வந்து மக்களை அணுகவே முடியாத ஒரு இடத்தை நோக்கி அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. சார், இப்போது தேமுதிக கட்சியில் வந்து விருப்ப மனு வந்து வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது தேமுதிக எந்த கட்சியினுடன் கூட்டணிக்கு போகிறாங்கன்ற கேள்விகள் பலரும் வந்து இருக்குது. ஏன்னா இன்னைய வரைக்கும் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் கூட்டணி குறித்து தெரிவிக்கப்படும் தான் சொல்கிறாங்க, தவிர எந்த கட்சியுடன் கூட்டணி இன்னைய வரைக்கும் முடிவெடுக்கலன்றதா தெரியுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மற்ற கட்சிகளுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. சில கட்சிகளுக்கு இந்த கட்சியின் பெயரை சொன்னால் சில ஞாபகம் வரும். விசிகா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அவங்களுக்கு சாதியால் ஏற்படக்கூடிய மனிதனை மனிதனாக நடத்தப்படாமல் இருப்பதற்கான எதிர்ப்பை அடையாளப்படுத்துகிற அரசியல். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது அப்படின்னா தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கிற, உழைப்பாளர்களை சுரண்டாமல் இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும், சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும், அது ஒரு கோட்பாடு. திமுக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு கோட்பாட்டு அரசியல் இருக்குது. அது வந்து தாய்மொழியை காப்பதாக இருக்கலாம், இருமொழி கொள்கையாக இருக்கலாம், சமூக நீதியாக இருக்கலாம். இப்போ ஆதிக்கமற்ற சமூகத்தை அமைப்பது தான் திராவிட இயக்கங்களின் கோட்பாடு. இது தேமுதிகன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஞாபகம் வரும்? ஜெயகாந்த் வந்து நல்ல ஒரு சாப்பாடு போட்டார், அவர் வந்து மனிதாபிமானி, அதெல்லாம் ஒத்துக்குருவோம். கொள்கை ரீதியாக தேமுதிக யார், என்ன கோட்பாடு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு கோட்பாடுமே கிடையாது. இப்போ அதிமுகவுக்கு கூட பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது நிரந்தர கோட்பாடு. ஒரு சீசனில் திமுக எதிர்க்கிறது கிடையாது.
இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் திமுக இருப்பாங்க, அப்புறம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தோன்னா அங்கே போயிடுவாங்க. இப்போ தேமுதிக பொறுத்தவரையில் அவங்க கட்சி தொடங்கின காலத்தில் அவங்க எதுக்கு கட்சி தொடங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ விஜய் கதை தான். கள்ளக்குறிச்சியில் ஏஆர் முருகதாஸ் கல்யாணத்துக்கு போகும்போது கூட்டத்தை பார்த்துட்டு கும்பிட்டு பைவில் கூடுறாங்களே, நம்மளை பார்க்க இவ்வளோ பேர் கூடுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு ஏன் இதை அரசியல் கட்சியாக மாற்றக்கூடாது? தனிப்பட்ட கொள்கைன்னு ஒன்றுமே கிடையாது. வறுமை ஒழிப்புதுனா கேப்டனுடைய பிறந்த நாள் அப்படிம்பாங்க. வறுமையை ஒழிக்கிறதுனா என்ன? அது முதலாளித்துவத்தோடு போர் புரிந்து கம்யூனிஸ்டுகள் காலங்காலமாக பல போராட்டங்களை நடத்தி தீராத வறுமையை கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு 4 பேருக்கு சோத்தை போட்டு ஒரு 50-100 பேருக்கு அன்னதானம் கொடுத்து ஒழிச்சிட முடியுமா வறுமையை? இப்போ நீங்கள் சாப்பிடும்போது பசி தீரும், நிரந்தரமாக வறுமையை ஒழிக்கணும்ல. பசிக்கு உணவு கிடைக்காத வாழ்க்கை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும்ல. அப்போ அவங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணின்னு சொன்னவங்க பேர அரசியலிலே ஈடுபட்டு பிஜேபியோட தான் நின்றாங்க. திமுகவில் ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்க, சீட்டு கூட கேட்குறாங்க. திமுகவில் என்னன்னா, ஏற்கனவே மிக நீண்ட காலமாக 20 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக கூட்டணி இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க. விசிக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு என்று பல கட்சிகள் இருக்காங்க. காங்கிரஸையும் சேர்த்துக்குங்க, எல்லாருக்கும் இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் இருக்காங்க, இடதுசாரி தோழர்கள் எல்லாருமே இருக்காங்க. திடீர்னு வெளியிலேருந்து வந்து தேமுதிகவுக்கு சீட்டு கூட கொடுக்குறதுனா எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? போன சட்டப்பேரவை தேர்தலில் விசிகாவுக்கு 6 தொகுதி, சிபிஐ மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 6 தொகுதி அப்படி தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்க கூடுதல் தொகுதி கேட்டால் அவங்களால எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அது சிக்கலுக்கு உள்ளாகிறது. அதனால் அவர்கள் இப்போ திமுக கூட்டணியை தான் விரும்புகிறாங்க தேமுதிக. ஏன்னா இந்த தேர்தலில் தேமுதிக ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பெறாமல் போய்விட்டால் கட்சி அழிந்து விடும். ஏன்னா விஜயகாந்த் என்கிற பிம்பத்தை காட்டி கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கு விஜயகாந்த் உயிரோடு இல்லை. அப்போ வெறுமனே அந்த பிம்பத்தை காட்டிக்கொண்டே அரசியல் செய்யணுங்கிறக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவரை அடக்கத்தை கூட அவருடைய அந்த திருமண மண்டபத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ளேயே அடக்கம் பண்ணி அதை கோயிலாக்கி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி குலசாமி கோயில் மாதிரி சுற்றி வர்றாங்க பல பேர். அங்கேயே சாப்பாடெலாம் ஆக்கி போட்டு, லெமன் சாதம் அந்த சாதம்லாம் ஆக்கி போட்டு அன்னதானம்லாம் கொடுத்து விஜயகாந்துடைய புதைத்த இடத்தை மறைவிடத்தை ஒரு குலசாமி கோயிலை ஆக்கிட்டாங்க, குரு பூஜை மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு தான் அரசியல் நடத்துகிறாங்களே தவிர அவர்களுக்கு நிரந்தரமான இப்போ யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து சொல்லும் ஒரு விஷயம் என்னன்னா, யாருடன் கூட்டணிக்கு போகணும் அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். அது எந்த காலத்தில்? போன சட்டப்பேரவை தேர்தலில் 1% கூட வாக்கு பெறலை. சரி, 0.5% பெற்றிருப்பாங்களான்னு கேட்டால் 0.5% பெறலை, 0.45 அவங்க பர்சன்டேஜ். 0.5%க்கும் குறைவான வாக்கு சதவீதத்தை கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக எடுத்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப விஜயகாந்த் மறைந்ததற்கு பின்பு அந்த அனுதாப அலையிலே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி தான் விருதுநகரில் விஜய பிரபாகரன் போட்டிட்டார். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட்லாம் நல்லா வந்துக்கிட்டே இருந்தார். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, மாணிக் தாக்கூர்கிட்ட தோத்துட்டார். அப்போ நடைமுறையில் அவர்களால் அரசியலில் கரையேற முடியல. இந்த முறை அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறாமல் போனால், தோல்வி கூட்டணிக்குள்ளே போனால், தோற்று போகிற வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளோடு இருந்தால், மற்றவனுக்கெல்லாம் கட்சி இருக்கும், ஆட்சி இருக்காது. உங்களுக்கு கட்சியே இருக்காது, எல்லாமே போயிடும். கடலுக்கு அடியில் மலேசிய விமானம் காணாமல் போயிடுச்சு, விழுந்துருச்சு அப்படின்னு கருப்பு பெட்டியை தேடுறோம்ங்கிறாங்கல்ல, அந்த கருப்பு பெட்டி மாதிரி ஆயிடும் தேமுதிக. இந்த தேர்தலில் அவர்கள் சுதாரித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய சூனியம் விளையும். திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் உறுதியாகலை. ஏன்னா தொகுதி பங்கீடு கொடுத்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைய வரைக்கும் எந்த அளவுக்கான தொகுதிகள் கொடுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வெளியாகலை. ஸோ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இன்னும் அந்த ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்காது. அது இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அதற்கான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் தாவேகாவோடு போவதற்கு காங்கிரஸ் விரும்பவில்லை, காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிலர் விரும்புகிறார்கள், அது ஒட்டுமொத்த கட்சியின் நிலைப்பாடு அல்ல, கட்சிக்குள் இருக்கிற சில தனிநபர்களினுடைய விருப்பமாக அது இருக்கிறது, அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படி தான் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவிக்கிறார். ஆனால் தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி, தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் தாவேகா பற்றி பேசவே விரும்பலை. இதற்கென்று அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் போன்றவர்களெல்லாம் திமுக கூட்டணியிலே நீடிப்பதைத்தான் விரும்புகிறார்கள்.
அதனால் கூட்டணி மாறாது. கூட்டணி பேரத்திற்கு தாவேகாவை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். நான் தாவேகாவுக்கு போயிடுவேன் என்று சொல்வதன் மூலமாக வேற அரசியல் நடத்துகிறார்களே தவிர நிச்சயமாக வந்து காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணி போகாது. இப்போ தொடர்ந்து தாவேகா பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கிறது. அது கரூர் நெரிசல் மரணத்தை விட மோசமான பின்னடைவை அடுத்தடுத்து சந்தித்து கொண்டே இருக்கிறது. அதனால் அங்கே போய் தொலைமாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு திமுகலே இருந்துடலாம். நீங்கள் அங்கே போய் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி, அதில் விஜய் வர்றாருனா கூட பரவாயில்ல. விஜயை முதலமைச்சராக்கிறதுக்கு எதுக்கு காங்கிரஸ்காரங்க இங்கே போகணும்? அதுக்கு ஸ்டாலினே முதலமைச்சராகி போயிடறாங்க. தொண்டமாப்பிள்ளையாக இருக்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நீ மாப்பிள்ளை ஆக போகிறதில்ல, ஆட்சி அதிகாரத்தை நீ கைப்பற்ற போகிறதில்ல. அதுக்கு இங்கே இருந்தாவது எம்எல்ஏ கிடைக்கும். அதனால் அங்கு போவதன் மூலமாக எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது. இன்றைக்கு ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னா குறைந்தபட்சம் 10 கோடி ரூபா செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் அரசியலில் வந்து ₹1 கூட வெளியே எடுக்காத விஜயை நம்பி அரசியலுக்கு போனார்கள் என்றால் அது பெரிய தற்கொலை பாறையாக மாறிடும். அது ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. அதனால் இந்த கூட்டமாக கொடைக்கானலுக்கு போகிறவங்க பூரா தற்கொலை பாறையை எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஆனால் யாரும் உள்ளே குதிக்க மாட்டாங்க. அது மாதிரி தாவேகாங்கிறது ஒரு அரசியலில் ஒரு தற்கொலை பாறை. அதை வேடிக்கை பார்ப்பார்களே தவிர யாரும் விழுந்து விட மாட்டார்கள். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.